டங்ஸ்டன் சுரங்க திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்ய தயார் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தனி தீர்மானமானது கொண்டுவரப்பட்டது. சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் கொண்டு வந்தார் அமைச்சர் துரைமுருகன். இதனை அடுத்து அதிமுகவினரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்த தீர்மானமானது தற்பொழுது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். முன்னதாக காரசார விவாதம் எல்லாம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீர்மானமும் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. அடுத்ததாக எடுக்கப்படும் முடிவுகள் என்னவாக இருக்கும், நடைமுறைகள் என்னவாக இருக்கும், விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஜோதமி வணக்கம். தற்போது சட்டமன்றத்திலே இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு ஒருமனதாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக மற்றும் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு விஷயங்களை அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். காரணம், இது காலம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கை என்றும் தொடர்ச்சியாக 10 மாத காலங்களாக கிடப்பில் போட்டது ஏன் என்றும் பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவை முன்னவர் துரைமுருகன், அதே போல தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டோர் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார்கள். ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக இதில் இவ்வளவு காலதாமதம் ஏன், இந்த காலதாமதத்துக்கு பின்னால் மக்கள் பாதிக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவானது என்றெல்லாம் சொல்லி தொடர்ச்சியாக பேசி வந்தார். இந்த நிலையிலே தான் முதலமைச்சர் எழுந்து ஒரு கருத்தை குறிப்பிட்டார். நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்பாட்டிற்கு வராது. ஒருவேளை இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் நான் அப்போது முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பேச்சுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அதிமுகவும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் என்பது தென் மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே இதற்கு தமிழக அரசு ஒரு தனி தீர்மானத்தினை கொண்டு வந்திருக்கிறது. எனவே அந்த தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சிகளும் ஒரு ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என தமிழக சட்டப்பேரவை ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலமைச்சர் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், நான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வராது. ஒருவேளை இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் முதலமைச்சர் பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் என்றும் அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சுக்கு திமுகவினர் மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மேஜையை தட்டி முதலமைச்சருடைய அந்த ஆணித்தரமான கருத்தை வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரும் சமாதானமாகி இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.